இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்காவோட அனுமதியே இல்லாம அந்த பையனை கேம் விளையாட வச்சு இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு உண்டாக்கி இருக்காங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க, போய் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. பையன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு இருக்கும் போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட சேட்டை தாங்க முடியாது. மறுபடியும் அவனை காயப்படுத்திட்டே இருக்கும். அம்மாக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து இங்க இருந்து நீ போறியா இல்லையா, இல்லன்னா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து இப்படி வராங்க. முதல்ல பக்கத்து வீட்டுல ஒரு வயசான ஐயா வந்து முடியாம இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கவருக்கு அதை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பார்த்துட்டு இருக்கும் போல அவங்க பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட பேய் உருவம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உருவம் அப்படியே அங்க இருந்து போகுது. போற உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் துரத்திட்டு போவாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஒரு பாத்ரூம்குள்ள அந்த பேய் போய் அடைச்சுக்கும். போய் அடைச்சிட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல போய் அந்த கேபினை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது.